மாரி இல்லை, எல்லாம் ரேசராக இருக்காங்க. ஆனால் இந்த வண்டி இல்லை மச்சான். மச்சான் இதெல்லாம் வண்டியே இல்லை. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சின்னா ஒரு காரை வாங்கியே மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த பைக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் இந்த பைக் இல்லை மச்சான், அது வேறடா மச்சான். இது எதுலேயுமே அந்த பைக் இல்லைடா. அந்த பைக்குக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குடா. அந்த பைக்கை பேரை சொன்னால் அப்படி ஒரு அலப்பறை இருக்கும்டா மச்சான். நான் சொன்ன பைக்கு இதான்டா. கனவுல இல்லை, சவுண்டில் RX-100ன்னு சொல்லி பாரு மச்சான். இது நீ நினைக்கிற மாரி பைக் இல்லைடா. பட்டி தொட்டிலாம் பட்டையை கிளப்புற பைக்குடா. ஊரை சுற்றுற பைக் இல்லைடா, ஊரே ஒன்றை சுற்றுற பைக்குடா இது. FZ அது பேரை சொன்னாலே ஒரு கம்பீரமான பைக்குங்க. அதில் நீங்கள் உக்காந்தாலே போதும், உடம்புலாம் ரொம்ப சிலுசிலுக்கும். மச்சான் இதுக்கு மேலே உனக்கு வண்டி வேணும்னா புதுசாக லான்ச்சு தாண்டா பண்ணோம். இதுக்கு மேலே வேறு வண்டியே இல்லை, என்ன பண்ணுறது? இதோ பார்க்குற மச்சி, உக்காந்தா கண்டுபிடிச்சிடுவான் மச்சான். இந்த பைக்கே தாண்டா என் கனவுல வந்த பைக்கு. இந்த பைக்கை தாண்டா வாங்கணும். இதுக்கு தாண்டா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுன்னு இருந்தேன். பைக் கிடச்சிது மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்ரா மச்சான். நீ நினைக்கிற மாதிரி பைக் இது கிடையாதுடா. இதுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தனாலே 1.5 லட்சம் வரும். அதை மாதிரி பைக்குடா இது. ஏய் மச்சான், என்னடா சொல்கிற? என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை மச்சான். என்கிட்ட வெறும் 10,000 ரூபா தாண்டா இருக்குது. அப்போ என்னால் அந்த பைக்கை வாங்க முடியாதா மச்சான்? மச்சான் நீ சொல்கிற ரேட்டுக்கெலாம் இந்த பைக் வராதுடா. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வண்டி இருக்குது பாரு, அதை எடுத்துக்கோ மச்சான். நான் காய்கறி வியாபாரம் தாண்டா பண்ண போகிறேன். இந்த பைக்கில் எனக்கு செட் ஆகாதுடா. பக்கத்தில் இருக்க பைக்கை பார்த்துக்கிறேன்டா. வேணா நான் அந்த பைக்கை எடுத்துக்கிறேன்டா. சரி சரி சமாளிக்காத. உன் ஃபீலிங் என்னன்னு எனக்கு தெரியும். சரி கவலைப்படாத, நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். எங்களை மாரி மிடில் கிளாஸாக பிறந்ததுக்கு இதான் மச்சி தப்பு. நினச்சதை வாங்க முடியாமல் கடவுள் கொடுத்த கிஃப்டாக நினச்சின்னு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் மச்சி. ஏய் இதெல்லாம் ஒரு வண்டி. இந்த வண்டியை பற்றி நீ பேச வந்துட்ட. இது ஒரு குப்பை வண்டி. ஏய் உன்கிட்ட காசு இல்லைன்னா நீ இப்படியும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. ஆளை விட்றா சாமி. ஏய் இரு, எந்த வண்டியை பார்த்து குப்பை வண்டின்னு சொல்கிறா? இது எல்லா குப்பத்துலேயும் ஓடுற வண்டிடா இது. அந்த பைக்கை போய் இப்படி சொல்கிறேடா. சொத்துக்கே வழியில்னா கூட தன் சொத்தை விற்று இந்த பைக்கில் பெரியாளான கதையும் இருக்குடா. பேரும் புகழும் வாங்கின பைக்கை போய் குப்பை வண்டின்னு சொல்கிறேன். அது கூட வேண்டாம்டா. 1.5 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்குறியே, அதில் ஒன்றால் ஒழுங்காக உட்கார முடியுதாடா? இதெல்லாம் வேணாம். நேற்று என்ன சொன்னேன்? பொண்ணுங்களாம் இந்த பைக்கை பார்க்குமான்னு கேட்டேன். பார்க்காது தான்டா. ஆனால் நீங்கள் கீழே விழுந்தா வச்சிங்களா, ஊரே உங்களை தாண்டா பார்க்கும். ஏதோ 100ல் போயிட்டு 108 தேடுறோம் இல்லைடா. நான் 40ல் போனாலும் நல்லா போவேன்டா. எவ்வளோ கனம் இருந்தாலும் அதை சுமந்து நமக்காக சம்பாதிச்சு தரும் கடவுள்டா அது. வண்டி வாங்கி 1 மாசத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா பங்காளி? அந்த பைக்கு எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை விட நான் வேற எந்த பைக்லையும் அனுபவிச்சது இல்லைடா. அப்பேற்பட்ட பைக்குடா. என்னடா கதை நல்லா போயிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் வரலன்னு நினச்சேன். எக்ஸலுக்கான சோதனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? எந்த வண்டி வச்சுருந்தாலும் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வந்த சோதனையை பார்க்கும். என்னடா எக்ஸல் சோதனைன்னு டைட்டில் கொடுத்துட்டு உள்ளே பார்த்தோன்னா கருத்தாக எக்ஸலை பற்றி பொறுப்பான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே கரெக்டாக தாங்க போயிருந்தது. அந்த ஒரு நாள் ஸ்டார்ட் ஆச்சு பாரு எங்களுக்கு சதி. அன்றைக்கி ஆரம்பிச்சதுங்க எக்ஸலோட விதி. வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தான் போயிட்டு இருந்தது.
இதெல்லாம் ஒரு வண்டியை இதெல்லாம் சைடு அடிக்கலான்னு நினச்சேன். அந்த டைமில் வச்சது பாருங்க எனக்கு ட்விஸ்ட்டு. இந்த வண்டி கூட என்னால் சைடு அடிக்க முடியலன்னு நினைக்கும் போது கஷ்டமாயிடுச்சுங்க. அந்த டைமில் பார்த்தோன்னா வண்டி திடீர்னு ஆஃபும் ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணுறது? நானும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேங்க. ஒன்றும் வேலையாகலை. சரி, பைக்கு தான் ஸ்டார்ட் ஆகலையே, அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு தள்ளிட்டே வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். இந்த பைக்கை நான் வச்சுருக்கிறதுக்கு என் தலை எழுத்து. அப்பேற்பட்ட பைக்கு ஃபைட்டு போடலான்னு பார்த்தேங்க. போய் இந்த பைக்கை போய் திட்டிக்கிற பாடுறா, அப்படியே தொழுக்கிலே விட்டாங்க. ஏண்டா நாய, என் பைக்கை திருட்டி என்னையே அடிக்கிறேங்க, வாடா. திடீர்னு பார்த்தனா கையெல்லாம் ரத்தம். எப்படின்னு பார்த்தனா நண்பன் வேற டான்ஸ் மரத்தில் இடிச்சுக்கினான் போல. அவனை சரி பண்ணிட்டு ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இனிமே என் எக்ஸலை யாராவது திருடணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இந்த பைக்கு இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு நல்லா புரிய வச்சுதுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த பைக்கு திருடு போகாதது காரணமே இது ஸ்டார்ட் ஆகாததுனால தான். பொறுமையே என்னன்னு தெரியாது எனக்கு. பொறுமை கற்றுக்கிட்டதே அந்த பைக்கு தாங்க. முன்னாடிலாம் உனக்கு 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலே 3 நாள் ஓடுவேன். இப்போலாம் உன்னை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ பெட்ரோல் விலையும் அதிகமாகிடுச்சு. அதனால் நான் உன்னை மெயின்டைன் பண்ண முடியல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் செல்ல குட்டி. அப்பா காசில் வண்டி வாங்கி ஓட்டுறவங்களாம் பெருசு இல்லைடா. தான் சம்பாரித்து ஒரு பைக்கை வாங்கி அதில் ஃபர்ஸ்ட் ரைடு போகிற சந்தோஷம் வேறு எதுலடா கிடைக்கும்? நீ ஒரு பைக்கை லவ் பண்ணியிருந்தா அந்த பைக்கே தானாக உன் முன்னாடி வந்து நிற்கும். அந்த மாதிரி பைக்கை தான் நம்ம விரும்பணும்.